அதிமுக முன்னாள் அமைச்சர் தான் இருந்தாங்க, வாய் திறக்காம இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வருது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அண்ணாவுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அண்ணாவின் மீது பாசம் கொண்ட தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அண்ணாவின் மீது பாசமும் மரியாதை கொண்ட தலைவி புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள், அண்ணாவின் பெயரை தினமும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற தலைவன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். அண்ணாவை பற்றி பேசுகின்ற தகுதி எங்களுக்குத்தான் உண்டு, அதிமுக உண்டு, திமுக கிடையாது. எங்களை குறை சொல்லக்கூடிய தகுதியும் அவர்களுக்கு கிடையாது. அண்ணா நடந்த ஒரு நிகழ்வானது எங்களுக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு. அதற்காக அதை வைத்துக் கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற ஈனத்தனமான முடிவுகளை திமுக ஐடிவிங் ஈடுபடுகிறது. தவறான நடவடிக்கை. அண்ணா திமுக என்பது அண்ணாவுடைய பெயரை உச்சரிக்கின்ற இயக்கம், அண்ணாவுடைய கொள்கைகளை வலியுறுத்துகின்ற இயக்கம். அண்ணாயிசம் தான் எங்கள் கொள்கை என்று சொன்ன புறத்தில் எம்ஜிஆருடைய வழிவந்த இயக்கம். ஆகவே எங்களுக்கு இருக்காத பற்று திமுக கிடையாது. அண்ணாவின் இந்த பற்று கொண்ட இயக்கம் அண்ணா திமுக தலைவர் எடப்பாடியார். யாருக்கு அண்ணா திமுக அடிமை கிடையாது. என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, மூன்றாவது அத்தியாயமாக இருக்கின்ற புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய தலைமை வலுவான தலைமை, தொண்டருடைய உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பாக இயங்கக்கூடிய தலைமை எங்களுடைய தலைமை எடப்பாடியார். இங்கே அடிமை செய்கின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. எங்களுக்கு சுயமரியாதை உண்டு. அதிமுக தலைவர்கள் சுயமரியாதை இயங்கிய தலைவர்கள். ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு திமுகவுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. அவர்களுக்கு ஒரு பயம் வந்த காரணத்தினால் எப்படியாவது கூட்டணியை உடைக்கலாமா, வழி இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். நிச்சயமாக நடக்காது. நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அதிமுக தலைவர்கள் எல்லோரும் வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இதுபோன்ற நிகழ்வு நடக்காமல் இருப்போம் என்ற தகவல் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வந்திருக்கின்றது. ஆகவே எப்படி திராவிட இயக்கத்துக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை இப்ப வந்திருக்கு. திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, பெரியார் அண்ணா அவருடைய பரிணாம வளர்ச்சி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவருக்கு பின்னாடி புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள். இன்றைக்கு மூன்றாவது அத்தியாயம் எடப்பாடியார்கள். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தத்தை பேசக்கூடிய தலைவர்கள், ஆன்மீகத்தை அரசியலில் கலந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்துக்கின்ற தலைவர்கள் எங்கள் அதிமுக தலைவர்கள், முன்னோர்கள். இன்றைக்கு எடப்பாடியாரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதிமுகவுக்கும் திராவிடத்துக்கு தான் சம்பந்தம் உண்டு, திமுகவுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற திமுக அது ஒரு அரசியல் நாடக கம்பெனி. அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் அரசியல். எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தெளிவாக சொல்றாரு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கை ரீதியான கொள்கை என்பது அதிமுகவுக்கு வேட்டி மாதிரி, கூட்டணி என்பது துண்டு மாதிரி அண்ணா சொன்னது போல. ஆகவே அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது கொள்கை தேர்தலுக்காக திமுகவை ஆட்சியில் வருவதற்காக ஏற்பட்ட கூட்டணி. ஆகவே இல்ல அப்படி கிடையாது. இல்ல துண்டு எடுக்க வாய்ப்பு கிடையாது. வேட்டி வேணும், துண்டு வேணும்.